உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு முனைவர் திருமிகு எஸ்கே சாமி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இவர் தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர். இவரோடு நாம் அரசியல் பேசுவோம். வணக்கம். வணக்கங்க. உங்களுடைய கட்சி இந்த 2026 தேர்தலில் களம் காண்கிற அளவிற்கு உயர்ந்திருக்கிறதா? களம் காண்பீர்களா? நிச்சயமாக 2026 தமிழகத்தோட தேர்தல் ஒரு திருப்பு முனையை சந்திக்கும்னு என்னால் சொல்ல முடியும். அதுக்கான களங்களையும் அதற்கான பணிகளையும் ரொம்ப துரிதமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ திருப்பு முனைன்னு சொன்னால், இதுவரை ஆண்டு வந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தவிர வேறு ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால்தான் அது திருப்பு முனைன்னு சொல்ல முடியும். அதைத்தான் சொன்னேன். திருப்பு முனையை நான் சொல்லிட்டேன். அப்போ இந்த 2 கட்சிகளை தவிர வேற ஒரு கட்சி வரப்போகுது ஆட்சிக்கு. இன்னைக்கு நான் தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பேசுகிறத விட ஒரு சாமானியனாக பேசுகிறேன். சாமானிய மனுஷனாக இருந்து இன்னைக்கு ஒரு தலைவனாக நான் உருவாகியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா மக்களோட பிரச்சனை, மக்களோட தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணுறதுக்கு 3 காரணம் தான், பேஸ் காரணம். இந்த திராவிட மாடல் என்ன கொடுத்துருக்குன்னா அந்த சமூகத்துக்கு மனுஷனாகவே இல்லாத நிலைமைக்கு போயிட்டான். உதாரணத்துக்கு இன்றைக்கி இருக்க அரசு அதிகாரிகள் அத்தனை பேருமே, ஈவன் அரசியல்வாதிகள் கூட, இன்றைக்கி இருக்க அரசியல்வாதிகள் கூட அவங்க வாங்கக்கூடிய பணம் மக்களோட வரி பணம். அதாவது நான் வரி கட்டுறேன் அப்படின்னா சம்பளமாக கையூட்டுங்கிறது 2வது வருவோம். ஃபஸ்ட்டு சம்பளத்தோட கடமை என்னன்னு சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் கையூட்டுக்கு வருவோம். அதுக்கு பெருசு அது. இப்போது நான் என்னோட அடிப்படையில் என் மனிதர்களுக்கு, என் மக்களுக்கு, என் தமிழகத்தில் வாழக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நான் கடினமாக சம்பாதிக்கக்கூடிய பணம் அவர்களுக்கு போய் சேரும்ன்றது தான் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன். வாங்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வரி கட்டுறேன். அந்த வரி பணம் இவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சென்று அடையணுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் செய்கிறேன். ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு அதிகாரிகளையும் சரி, எல்லா துறையை சேர்ந்தவங்களுங்க, நான் ஒட்டுமொத்தமாக பழி சொல்ல நினைக்க வேண்டாம், எல்லா துறையை சேர்ந்தவர்களுக்கும் இந்த நிமிஷத்தில் நீங்கள் ஃபோன் அடிங்க. யாராவது ஒரு அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி நீங்கள் ஃபோன் அடித்தோன்னே எடுத்து சொல்லுங்கள் உங்கள் என்ன பிரச்சனை ஆன்சர் பண்ணுறேன்னு பாருங்கள். காரணம் என்னென்னா, இந்த திராவிட மாடல் அரசு மேக்ஸிமம் இந்த மக்களுக்கு என்ன சொல்லிருச்சுன்னா, இந்த அரசு அதிகாரிகள் அவங்க கீழே இருக்கக்கூடிய அடிப்படை அந்த செட்டப்பில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் செட்டப்பில் இருக்க என்ன சொல்லிச்சுன்னா, நீ மக்களுக்கு உண்மையாக இருக்காத, எனக்கு விசுவாசமாக இரு, மக்கள் எக்காடையெல்லாம் கட்டு போகிறேன், நான் தான் ஆள்றேன், அதனால் எனக்கு ஆன்சர் பண்ணு, மக்களோட பிரச்சனையோ கோரிக்கையோ இல்லை அவங்க ஃபோனுக்கும் ஆன்சர் பண்ணாதங்கிற மெசேஜை இந்த 70 வருஷமாக நல்லா திணிச்சு குட்டிஸ்வரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்சம், ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் அப்படியே கொடி கட்டி தலை விரிச்சு தாண்டவம் ஆடுது. அதனால கட்சி திராவிட கட்சிகள் 2 ஆண்டனா இப்படி குட்டிச்சோரா போயிடுச்சுன்னு சொல்கிறீங்களே. ஆமாம். ஆனால் இந்தியாவில் நம்ம பார்க்கும்போது இந்த தமிழ்நாடு மாநிலம் பல துறைகளில் முன்னேற்றம் அடைந்த மாநிலமாக முதல் 2 முதல் 4 இடங்களிலே இருக்கிறாங்க. அப்போ மற்ற மாநிலங்கள்லாம் இதை விட மோசமாக இருக்காங்களா? அதாவது மனித வளமும் சரி, இயற்கை வளமும் சரி, அதிகமாக அதாவது செழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்னா தமிழ்நாடு மாநிலங்க. அதாவது நீங்கள் எந்த மாநிலத்தில் வேணால் போய் சுற்றுங்க, நம்மக்கிட்ட இருக்க அந்த பசுமையும் இந்த மனிதர்கள்ட்ட இருக்க தர்ம சிந்தனையும் எந்த மாநிலத்திலையுமே அதிகமாக கிடையாது. நான் இந்தியா ஃபுல்லாக சுற்றுறவன், எல்லா ஸ்டேட்டுக்கும் நீங்கள் போங்க. ஆனால் இந்த தர்ம பூமிங்க, இது புண்ணிய பூமி. இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொருத்தருமே பெரிய அதிர்ஷ்டசாலி, கொடுப்பனம் பண்ணவங்க. அதனால தான் வந்தார வாழை வச்சுட்டு எனக்குன்னா நம்ம உட்காந்துருக்கோம் திண்ணையில். எப்பா நீ வாழ்ந்துட்டு போப்பா, எனக்கு சொத்து எங்கள் அப்பா பேரன் பேத்தி வரைக்கும் வச்சுருக்கான், எங்கள் தாத்தா கொடுத்து வச்சுட்டு போயிட்டார், அதனால் எனக்கு அந்த வேலையில் நீ போ, எனக்கு என்ன ஆளுனா ஆசைப்படிய ஆள், அரசாட்சி பண்ணணும், அரசாட்சி பண்ணிக்கா, அப்புறம் அரசு அதிகாரி ஆகணும், ஆய்க்கா, ஏன்னா என் பிள்ளையெல்லாம் என் காடு கரை நிலம் காணி வீடு எல்லாம் பார்த்துட்டு அவன் பாட்டு நிம்மதியாக இருந்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையான குணம். இப்போ இந்த காடு கரையெல்லாம் வடநாட்டுக்காரங்க வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்களா? அதை தான் இப்போ நான் எதுக்கு தமிழ்நாடு முன்னேற்ற கழகன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அங்கே அரசியல் கட்சியாக பரிணமிச்சு எல்லா உணர்வாளர்களையும் ஒன்று திரட்டிக்கிட்டு ஏன் இருக்கேன். இந்த காரணம்தான். இப்படி நம்ம பெருந்தன்மையாக இருந்து இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, அந்த பெருந்தன்மை ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க, இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பாங்களாம்,
படுக்க இடம் கெடுத்தாங்கன்னா ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டினது மாதிரி இன்றைக்கி நம்மளெல்லாம் வெளியே விரட்டி விட்டுட்டு அடுத்தடுத்த காலகட்டங்களுக்கு நகர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. நம்ம சரித்திரங்கள் அழிஞ்சிட்டுது, நம்மளோட வரலாறு காணாமல் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் திராவிட ஆட்சிகள் செய்யக்கூடிய அட்டுழியம்தான். அதாவது முன்னாடி இருந்த தலைவர்களை நான் குறைய சொல்லலைங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா அம்மையாரும் சரி, கருணாநிதி அவர்களும் சரி, அவங்களோட அந்த ஆட்சியில் ஒரு கண்ணியம் இருந்தது, அந்த ஆட்சியில் ஒரு நேர்மை இருந்தது. அதாவது ஊழல் இருந்தது, அதெல்லாம் செகண்டரி. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்த அந்த நேர்மை, அந்த கண்ணியம், அந்த ஒரு அரசியலில் ஏழை எளிய மக்கள் மேலே இருந்த சிம்பத்தைசேஷன். கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சர் இருந்தப்போ கூடங்க நான் வந்து அவர் வீட்டுக்கு போயிருக்கேன், என்னை இன்வைட் பண்ணிருக்கேன் 2-3 தடவை. ஒரு சாமானிய குக்கிராமத்தில் இருக்க வந்து போய் பார்ப்பாங்க, அவங்க வீட்டில் போய் உட்காந்துருப்பான். நான் பார்க்குற நேரத்துலேயே அந்த சாமானிய குக்கிராமத்துலேருந்து வந்து உட்காந்துருப்பான். ஆனால் அவனை கூப்பிட்டு பார்ப்பார், இன்றைக்கி முதலமைச்சர் பார்க்குறாரா பார்க்கலையா நீங்களே உங்கள் கருத்துக்கே நான் விட்டுறேன். இன்றைக்கி ஒரு அவசர சூழ்நிலை கூட அதிகாரிகள் கூட போய் பார்க்க முடியாத அவல் நிலையில் இருக்குது. அன்றைக்கி ஒரு மீடியாவுக்கு இருக்க முக்கியத்துவம் இன்றைக்கி மீடியாவுக்கு இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த திராவிட ஆட்சியில் மீடியாவுக்கு முக்கியத்துவம் இருக்கா? சரி, அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் இருக்கா? எந்த அதிகாரியுமே ஃபோன், எல்லா டிபார்ட்மெண்ட்டும். நான் சொல்கிறது வந்து இது எதுக்குன்னு சொன்னால், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து, இந்து சமய அறநிலையத்துலேருந்து, ஃபயர் சர்வீஸ்லேருந்து, ஃபாரஸ்ட்லேருந்து எல்லா துறையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. யாருமே பப்ளிக்கு அட்ரஸ் பண்ணுறதே கிடையாது. பப்ளிக் பிரச்சனையை போய் தீர்க்கணுன்ற இன்னுமே கிடையாது. அன்டில் ஆர் அன்லெஸ் அரசியல்வாதி என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா, நான் சொல்கிறத செய், வேறு எதையும் செய்யாது, எந்த பிரச்சனை தலைக்கு மேலே வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இங்கே பொறுப்பு தவறி போச்சு, கட்டுப்பாடு இழந்து போச்சு, இந்த கட்டமைப்பு சீர்குலைஞ்சிட்ருக்கு. அதனால தானே புது புது கட்சிகள் பரிணமிக்கிறது. இப்போ என்னோடய வேலை, நான் பாட்டுக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் இருந்துக்கிட்டு என் தொழிலை பார்க்குறதுக்கே என்கிட்ட 10 ஜூனியர் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். இதில் இந்த வேலை எனக்கு தேவையானு ஒரு தடவை யோசிக்கும். எத்தனையோ பேர் உங்களை மாதிரி நண்பர்கள், என் தொழில் சார்ந்த நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, சார் நமக்கு தேவையாக ஏதோ ஒரு கட்சியில் போனோமா, அழகாக நமக்குன்னு ஒரு எம்பி சீட்டை வாங்கினோமா, ஜெயிச்சோமா, நம்ம பாட்டுக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிற விட்டுவிட்டு எதுக்கு சார் இதெல்லாம் இழுக்க முடியாது சார், நம்மளால் பெரிய பாரம் சார். உண்மை தான், இப்படி பாரம் நினச்சிருந்தாக்க மகாத்மா காந்தி இன்றைக்கி தேச தந்தையாக இருக்க மாட்டார். இப்படி பாரம் நினச்சிருந்தானா இந்திய அரசு சட்டம் உருவாக்கி இருக்க மாட்டார் அம்பேத்கர். இது மாதிரி நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் அடுத்த ஜென்ரேஷனை பார்த்து தான் வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க. யாராவது ஒருத்தர் வந்து தானே ஆகணும். தமிழ்நாட்டில் 2026 தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் கூட்டணி அமைகிறதான வாய்ப்பு இருக்கா? அதாவது இது வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ இந்த டிவி டிபேட் பார்த்துட்டு இருக்க கூட சொல்லுவாங்க, சார் நீங்கள் யாருன்னே தெரியாது, நீங்கள் எப்படி வந்து இப்படி பண்ணுவீங்க. ஆனால் தெரிஞ்ச முகத்தை உள்ளே விட்டுருக்கோம்ல, தெரிஞ்ச முகம் வந்து இப்போ வெளியில் வந்திருக்குது, அதோடு சேர்ந்து பின்னணியில் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். கூடிய சீக்கிரமாக நடிகர் விஜய் சொல்கிறீங்களா? நான் என்ன சார், நடிகர் விஜய் இந்த இடத்துல வந்து யாரையும் வந்து மீன் பண்ணி நான் சொல்லலை, யாரையும் உள்ளே விட்டுருக்கீங்க நீங்களா? இதை கேளுங்க. இன்னைக்கு இருக்க இந்த மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. என்ன தெளிவாக இருக்காங்கன்னா, மாற்றம் வேண்டும், மாற்றம் ஒன்று தான் மாறாதது. இதை சொல்லி தான் இத்தனை வருஷமாக 75 ஆண்டு காலங்களாக சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டு திராவிடம் வந்து இதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. எதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும்போதே வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் திராவிடம் வந்து காலை ஊன்றுச்சுங்க. எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரிங்க, சரித்திரங்கிறது மாறிக்கிட்டு தான் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த தேர்தல் ஒரு சரியான சவுக்கடி தேர்தலாக இருக்கும். ஏமாற்று பேர்வழிகள் இனி அட்ரஸ்லாம் போயிடுவாங்க. இந்த மக்கள்கிட்ட நல்ல எழுச்சி வந்துருக்குதுங்க. இப்போல்லாம் நான் வந்து ரீசெண்டாக 2-3 ப்ரோக்ராம் வச்சுருந்தேன். அது சைலண்டேட்டிவ் ப்ரோக்ராம் தான் வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரோக்ராமுக்கு எனக்கு காவல்துறை சார்ந்து ஆதரவே இல்லை. ஆட்சியாளர்கள் சொல்லவே வேண்டாம், இதெல்லாம் நடத்தவே விடாத அளவுக்கு நமக்கு வந்து இவரை எப்படி கட்டுப்படுத்தணும்னு நினச்சாங்க. ஆனால் மக்கள்கிட்ட எழுச்சி வந்துச்சு. நான் மக்களை நேரடியாக போய் சந்தித்தேன். அவங்க அத்தனை பேருமே சொல்கிறது, ஒரு கிராமம், ஒரு ஊர், ஒரு நகரம் சொல்கிறது என்னென்னா, மாற்றம் வேண்டும் ஐயா, நீங்கள் யார் நிறுத்தினாலும் சரி இந்த இடத்துல எங்கள் ஓட்டு அவங்களுக்கு தான். ஈவன் திராவிட இப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்க திமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கிய நிர்வாகிகளை நான் சந்திக்கும்போது, நான் இந்த 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 கலர் வேஷ்டி போடுறத இந்த நிமிஷம் வந்து ரொம்ப ஒரு இதாக நினைக்கிறேன் சார். என்னாலே என் திராவிட கழகத்துக்குள்ளே ஒரு சின்ன வேலையை கூட முடிக்க முடியல, ஒரு நல்ல காரியம் கூட செய்ய முடியல. பணம் அப்படி இல்லைனாக்க கட்சிக்காரங்களே செய்ய முடியல. கட்சிக்காரங்களே இன்றைக்கி வந்து அவங்களோட இயலாமையை என்கிட்ட வெளிப்படுத்தியிருக்காங்க. எனக்கு நியாயமாக நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் சார். நான் என்னோட பாதிப்பு கூட கேட்குறதுக்கு அமைச்சருக்கு நேரம் கிடையாது, என்ன பாதிப்பு கேட்குறதுக்கு அதிகாரிக்கு நேரம் கிடையாது. என்னத்துக்கு இந்த கட்சியில் இருக்குன்னு எனக்கு தெரியலை. நாங்களாம் கருணாநிதியால் ஈர்க்கப்பட்டு உள்ளே வந்தவங்க சார் அப்படின்னு வயதானவர்கள் என்னிடம் குமிரிருக்காங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கி உங்களுக்கு பணம் செலவழித்தா கூட நியாயம் கிடைக்கிற இடத்துல எங்கேயுமே கிடையாது. என்ன பேசினாலும் ரவுடிசம் தான். அதாவது
ஒரு மீடியாங்கிறது மக்களோட பிரதிநிதிங்க. இன்னைக்கு மக்கள் சந்திக்கக்கூடிய நேரடி பிரச்சனை, நேரடி அவலங்களை மீடியா நிருபர்கள் கேட்குறாங்க கேள்வியா. அதாவது மக்கள் கேட்க முடியாத அதிகாரம், மக்கள் வந்து பத்திரிகைக்கு ஏன் அதிகாரம் கொடுத்துருக்காங்க, பத்திரிகை ஏன் ஒரு 4th பில்லரில் ஒன்றா நம்ம சொல்கிறோன்னா, எப்படி ஜுடிஷியருக்கு இருக்க அதிகாரம் அது மாதிரி பத்திரிகைக்கு ப்ரெஸ்ஸுக்கு இருக்குதுங்க. இன்றைக்கி ப்ரெஸ்கார் ஒரு கேள்வி கேட்குறான்னு நக்கல் அடிக்கிறது, நையாண்டி அடிக்கிறது, அது ரொம்ப கேவலமாக நான் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறது. யூ ஹாவ் டு ஆன்சர். நீ வந்து கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியாகவே இருந்தால் கூட நீ மக்களோட வரி பணத்தை வாங்குற. இந்திய அரசியமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்குன்னா, பத்திரிகைக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. அந்த பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கே எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் மிரட்டி பார்க்குறாங்க. ஓப்பனாக நடக்குது, அதாவது ஓப்பனாக பப்ளிக் மீட்டிங்ஸில் நடக்குது. அப்போது ஒரு பப்ளிக்கே நீங்கள் ஒரு பத்திரிக்கைக்காரங்களே மிரட்டுறீங்கன்னா பப்ளிக்கோட நிலைமை என்ன ஆகுது? அதனால என்ன போல வழி தெரிந்தவர்கள், மக்களின் வழி தெரிந்தவர்கள் வழிகாட்டுறதுக்கு வேறு வழியே இல்லாமல் வந்திருக்கும். வழிகாட்டுவதற்கு வேறு வழியே இல்லாமல் வந்திருக்கு. வழி தெரிந்து, அதாவது மக்களோட வழி தெரிந்து, வழி உணர்ந்து வழிகாட்டுறதுக்கு வேற வழியே இல்லாமல் வந்திருக்கும். சரி சரி, இது வந்து தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கும். இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, உங்களை பற்றி ஒரு சிலருக்கு தான் தெரியும், நீங்களே சொல்கிறீங்க. ஆமாம். அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் இணைந்து ஒரு அரசை எப்படி ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் இணைஞ்சு ஒரு அரசை எப்படி ஏற்படுத்த முடியும் நீங்கள் கேட்குற இந்த கொஸ்டினுக்கு பதில் வரும் காலம் சொல்லும். வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே, யாரோட கூட்டணி சேர போகிறீங்க? இதுக்கான பதில் வருங்காலம் சொல்லுவோம். நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன்ல, வருங்காலம் அதுக்கான பதில் சொல்லும். அது எல்லாத்துக்குமே வருங்காலம் சொல்லிடும். வருங்காலம் வந்து, அதாவது என்ன சொன்னா, இப்போ நான் வந்து பேசுகிறத விட செயலில் கொஞ்சம் காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆரம்ப காலத்துலேருந்து, சின்ன குழந்தையிலேருந்து என்னோட பாலிசி என்னென்னா, ஒரு விஷயத்தை நான் செஞ்சிருவேன்னு சொல்கிறது, அன்றைக்கி வாயால் சொல்லிட்டு போகிற 1000 பேர் இருக்காங்க, அதே மாதிரி அட்வைஸ் பண்ணுறதுக்கு 1,00,000 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த செயல்பாடுகளை செஞ்சு முடித்து நிற்கிறது ரொம்ப கம்மியான நபர்கள். அதுலேயும் ஒரு நற்செயலை செய்யும்போது ஏற்படக்கூடிய இடைஞ்சல், சிக்கல்கள், அதை தாண்டி சமாளித்து தாக்கு பிடிச்சி நிற்கிறோம் பாருங்க, அதுவே ஒரு பெரிய ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை தாண்டி வந்து இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். மக்களை ரீச் பண்ணுறதுங்க. இன்றைக்கி நினச்சிட்டு இருக்காங்க, ஒரு காலத்தில் கரன்சி இருந்தால் அரசியலை ஜெயிச்சா நினைக்கிறாங்க. இன்றைக்கி நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாலும் இன்றைக்கி கான்செப்ட்லாம் மக்கள் எவ்வளோ அக்செப்ட் பண்ண மாட்டான். நீ எனக்கு என்ன செய்வ? இதுதான் இன்றைக்கி மக்கள் கூட கேட்கக்கூடிய கேள்வி. இன்றைக்கி கான்செப்டும் வேணும், கரன்சியும் வேணும். இந்த 2 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தேர்தலில் சர்வைவல் பண்ண முடியும். கான்செப்டுக்கு இவங்ககிட்ட வேலையே இல்லை. திராவிட கட்சிகள் கான்செப்டுக்கு போய் பிச்சு எடுக்குதுங்க. நார்த் இந்தியாக்காரன்ட்ட போய் பிச்சு எடுக்குது. ஐயா, உங்களோட ஏஜென்சி எங்களுக்கு வந்து கான்செப்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. திராவிட மாடல் அரசு ஏற்படுத்தின அந்த மகளிர் உரிமை தொகை இந்தியாவே பின்பற்றுது. நீங்கள் வடநாட்டிலேருந்து இவங்க வாங்குறாங்கன்றீங்க. அதாவதுங்க, 1000 நல்ல திட்டங்களை வந்து கருணாநிதி அவர்களும் சரி, ஜெயலலிதா அம்மையாரும் சரி உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அம்மா உணவகம் எதுக்கு உருவாக்குனாங்க? ஒரு ஏழை எளிய நடுத்தர மனுஷன் 10 ரூபா தான் போய் சாப்பிட்டு வயிறு நினச்சிக்கணுங்கிறதா உருவாக்குனாங்க. இன்றைக்கி அந்த அரசு, மாற்று அரசு வந்தால் கூட அவங்களோட கொள்கை மாற்ற முடியுது அவங்களால? இல்லைப்பா, அதை நடைமுறைப்படுத்தி தானே இருக்காங்க. இல்லை, அதான் அவங்க கொள்கை. இப்போ அம்மா, அவங்க தான் ஐயான்னு மாற்ற முடியாதுல்ல, கருணாநிதின்னு சொல்ல முடியாதுல்ல. அம்மாங்கிறது தாய்மை. அது மாதிரி இந்த மகளிர் உரிமை திட்டங்கிறது அம்மா காலத்திலே கொண்டு வந்த திட்டம், இதை செயல்படுத்தின திட்டம். நான் சிறப்புரியுது. இன்னைக்கு வந்து இவங்க அதுக்கு பாலிஷ் கொடுக்குறாங்க, அவ்வளோதான், பேரும் பாலிஷும் கொடுக்குறாங்க. இவங்க தான் கொண்டு வந்த திட்டம் இல்லை அது, மகளிர் உரிமை தொகை திட்டம். அதாங்க, இந்த தொகை திட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இருந்த முன்னோடிகள் வந்து வழி காமிச்சு போயிட்டாங்க. அதுக்கு பாலிஷ் போட்டு உரம் ஏற்றுறாங்க, அவ்வளோதான். எப்படி இருந்தாலும் அது தமிழ்நாட்டில் உருவான திட்டம் தானே. யாரோட பணத்தை நீங்கள் கொடுக்குறீங்க? அதாவது வரி எத்தனை லட்சம் கோடிக்கு வந்து கடன் வாங்கினாங்க தெரியுமா? வடநாட்டு திட்டங்களை காப்பி அடிக்கிறாங்கன்றீங்களே, அதுக்காக நான் சொல்கிறேன். அதுதாங்க, இன்னைக்கு செருப்பை கழட்டி அடிக்கிறதுக்கு எல்லா மக்களுமே, அரசியல்வாதிகளை செருப்பை கழட்டி அடிக்கிறதுக்கு மக்கள் எல்லாம் தயாராகிட்டாங்க. அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது ஆம்பளைனா செருப்பை அவுக்கிறதா யோசிப்பாங்க, பொம்பளைங்கெல்லாம் சொல்லவே வேண்டாம். விளக்கமாறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், விளக்கமாரை எடுத்து டப்புன்னு அடிச்சிடுவாங்க. எது எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க போனாங்கன்னா அடிப்பாங்க. அந்த அளவுக்கு ஆத்திரத்திலையும் கோபத்திலையும் உச்சத்தில் உட்காந்துருக்காங்க. எல்லா விலையுமே கிட்டுன்னு ஏறுது. அரிசி விலை ஏறுது, பருப்பு விலை ஏறுது, கேஸ் விலை ஏறுது, தக்காளி விலை ஏறுது. எதையும் கேட்கறதுக்கு இங்கே நாதி கிடையாது ஆயிடுச்சு. மக்கள்லாம் ஒரு கொந்தளிப்பில் இருக்கும்போது ஒரு சில சாராரை அமுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? இங்கே ஆளுகிற அரசு மட்டும்தான் காரணமா, இல்லை ஒன்றிய அரசும் காரணமா இந்த விலைவாசி உயர்வுக்குள்ள? இந்த அரசு காரணமா, ஒன்றிய அரசு காரணமானா 2 அரசுமே தான். இன்னைக்கு நான் வந்து இப்போ ஒரு தராசுனா, மத்திய அரசு இந்த பக்கம் இருக்குன்னா மாநில அரசு இந்த பக்கம் இருக்குது. தராசோட இந்த பக்கம் வெயிட்டா அந்த பக்கம் வெயிட்டான்னு பார்த்தீங்கன்னா 2ம் பேலன்ஸ் பண்ணி தான் மக்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 2 பேரும் சரியாக செய்யலை. 2 பேருமே சரியாக செய்கிறதில்லை.
அந்த ஒரு கான்செப்டில் பாதிக்கப்படுறது மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஒரு சிம்பிள் எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி இந்த 1000 ரூபாய் கொடுத்து யார் பணத்தை கொடுக்குறாங்க? வட்டிக்கு குட்டி வாங்கி இன்றைக்கி வந்து நமக்கு கடன் கொடுத்து கடனை வாங்கி இந்த மாதிரி சேவை செஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பணம் யாரோட பணம் போய்கிட்டு இருக்கு? வீட்டு வரி ஏற்றுறாங்க, குடிநீர் வரி ஏற்றுறாங்க, அப்புறம் வந்து அந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ்னு என்னென்ன டாக்ஸ் இருக்கோ இன்னும் குப்பை வரி போடுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். எனக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷனு ஏற்கனவே குப்பை வரி போட்டு வித்ரா வாங்கினாங்க. திருப்பி என்ன பண்ணாங்க? மறைமுகமாக உள்ளே தள்ளுவுங்க, மறைமுகமாக எல்லா பக்கம் கடை வடையை தள்ளுங்க, அதை தள்ளுங்க, இதை தள்ளுங்கன்னு சொல்லிட்டு எல்லா வரிக்கு கட்டக்கூடிய வட்டி பணமும், அதாவது நம்ம கட்டக்கூடிய அத்தனை வரியுமே வட்டி பணத்துக்கு போய்கிட்டு இருக்கு. அசல் முதல்ல அப்படியே நிற்கிது. முதல்ல அவன் வந்து கட்டுவான், உன் பேரை வந்து கட்ட போகிறானா இல்லை உன் புள்ள கட்ட போகிறானா, யார் வந்து கட்ட போகிறான்? மக்கள் கேட்குறான். நான் என்ன சொல்கிறேன், நான் போகும்போது மக்கள் கேட்குறான், அதை நான் கேட்குறேன் இந்த மீடியா மூலமாக. அப்போது நீங்கள் கடனை வாங்கி அரசை திறமாக நடத்துகிறேன், இந்த 1000 ரூபாய் மகளிர் தொகை கொடுக்குறங்கிறது முக்கியம் இல்லை. இந்த கடனில் என் தலைமுறை மாட்டுது, அடுத்த தலைமுறை கஷ்டப்பட போகுது. இன்றைக்கி தண்ணியை வாட்டர் பாட்டில் அடித்து 20 ரூபாய்க்கு விற்கிறான்னா எல்லாம் அவங்ககிட்ட வாங்கின கரன்சி, கடன் வாங்கினது. அதனால் வாயை சுத்த பொத்திக்கிட்டு நம்மளோட இயற்கை வளத்தை அடி கொள்ளை அடிச்சுக்கோ, எவ்வளோனா அடிச்சுக்கோ, எங்களுக்கு விற்றுக்கோ அப்படின்னு வாயை சுத்த பொத்திக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. அதாவது தண்ணியே விற்கிறாங்க. அந்த தண்ணியை, அதை பச்சை தண்ணி இயற்கை வளம் கொடுக்கறது, அது ஒவ்வொரு உயிருக்கும் சொந்தமானது, இந்த ஜீவராசிகள் சொந்தமானது. அன்றைக்கி அந்த தண்ணியை ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. பொல்யூட்டட் வாட்டர் வேணும்னே எல்லா இடத்துலையுமே பொல்யூஷன் கலக்கலாம். காரணம் என்னென்னா, ஒரு இடத்துல ரிவர் பெல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரிவர் பெல்ட் இருக்கக்கூடிய 100 கிலோமீட்டர் ஏரியாவுக்குள்ளே எந்த ஃபேக்ட்ரியுமே வந்து நடத்தக்கூடாது. ஏன்னா ரிவர் பெல்ட்டுக்கு டைரெக்டாக வந்து அந்த ஃபேக்ட்ரியோட கழிவு நீர் உள்ளே கலந்துச்சுன்னா ரிவர் மாசுபட்டு போயிருன்றது ரூல் இருக்குது. இன்றைக்கி அந்த ரூலே சூப்பர் சீட் பண்ணி இங்கே கழிவே வராத மாதிரி நிறையா ஃபேக்ட்ரி ரிவர் ஒட்டி பண்ணி அந்த ரிவர் எல்லாம் கழிவோடைய ஆக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நிலத்தடி மேலே எடுத்து அதை விற்கணும். அவங்க கான்செப்ட் அதுதான். சுத்தமான குடிநீர் இருந்தால் அந்த இடத்துல வந்து கெட்டு போயிடும். இன்றைக்கி பட்டி தொட்டி வரைக்கும் வந்து பாட்டில் நீர் போய் நிற்கிது. அது மறுக்க முடியுமா உங்களால்? அப்போது இந்த பணம், இப்போ அந்த பணம் வந்து எத்தனை கோடி ரூபா ஒரு பிஸ்லரி கம்பெனி எடுத்துட்டோன்னா இத்தனை கோடி ரூபா அடிக்கிறான். கொக்கோ கோலானா வெறும் தண்ணியில் தாங்க பிஸ்னஸே. எத்தனை மல்டிநேஷனல் கம்பெனி என்னால் சொல்ல முடியும்? வெறும் தண்ணி தான் அவனோட முதலீடு வந்து வெறும் தண்ணி தான். அந்த இயற்கை வளத்தை எடுத்து இவ்வளோ இது அடிக்கிறான். கேட்டால் நான் அரசாங்கத்துக்கு இத்தனை கோடி ரூபா கடன் கொடுத்துருக்கேன், எங்கள் எம்என்சி மூலமாக கொடுத்துருக்கோம், நீங்கள் பேசக்கூடாது, எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க, நாங்கள் எங்கெங்கெல்லாம் இயற்கை வளம் இருக்கோ எல்லா இடத்தையும் சொல்லி எடுத்துக்கிறோம் அப்படின்னு கொள்ளை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படின்னா ஒரு காலத்தில் உன் குடும்பம், உன் புள்ள குட்டி கொடுத்தல் நடத்துறதுக்கு இடமும் இருக்காது, வேலையும் இருக்காது. இப்போ 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க? எந்த கூட்டணி கட்சி? இப்போதைக்கு மக்கள்கிட்ட வந்து என்ன பொறுத்தளவில்லைங்க, இது வந்து ஒரு நாள் 2 நாள் இன்றைக்கே விழுந்து நாளைக்கே எந்திரிக்கிற வேலையை நான் செய்யலை. பல காலங்களாக தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட வேர் ஊன்றிகிட்டே இருக்குது. அந்த செடி எப்படி முளைக்கும், எப்போ முளைக்கும்? உங்கள் கட்சியை பற்றி நான் கேட்கல, வர்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்குன்னு கேட்குறேன். தாங்க சொல்கிறேன், உங்கள் கட்சி தான். இதை கேளுங்க. இப்போது திராவிடம்ன்றது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்படி சுற்றி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எந்த பக்கமே நச்சுக்கொடி மாதிரி ஒரு 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 குளத்தில் இருக்க நச்சுக்கொடி எப்படி பறந்துருக்கும், தாமரை பறந்துருக்க மாதிரி இந்த சமூகத்தில் ஒரு நச்சு பொருளாக எல்லா வீட்லேயுமே எல்லா ஊர்லேயுமே படர்ந்து போய் கிடக்கு. அந்த நச்சு என்ன சொல்லுதுன்னா, நீ என் இடத்துக்கிட்ட வந்தால் உனக்கு வந்து நஞ்சாக இருக்க மாட்டேன், உன்னை வந்து பாதிக்காது, என் இடத்துக்குள்ளே வந்து நீ நஞ்சாக மாறிக்கிட்டேன்னா, அதாவது திராவிடத்துக்குள்ளே நீ காலை வச்சுன்னா நீ பாதிப்பில் ஆக மாட்டேன். திராவிடம் இல்லாத ஒரு விஷயத்தை நீ செஞ்சுனா கண்டிப்பாக சொல்கிறேன், எந்திரிச்சாலும் அடிப்பேன், படுத்தாலும் அடிப்பேன், எந்திரிச்சாலும் அடிப்பேன், ஒன்றுக்கு போனால் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டை பிடிச்சி வச்சுருக்குது. இதில் மீறி தப்பிச்சு வெளியே வரக்கூடிய திறம் யார்கிட்ட இருக்குதோ அது நிச்சயமாக இது முடியும். உங்களுக்கு தெரியும், மாபெரும் ஆளுமைகளாக சமூகத்தில் நிறைய அடையாளம் காணப்பட்டவர்கள் இன்றைக்கி வந்து அடையாளம் இல்லை. இப்போ விஜயகாந்த் வந்துடுவார் நம்ம ஐடியா பண்ணோம், அன்றைக்கி என்னோடய பணி இல்லை, ரைட், ஓகே. ஆனால் அவர் இப்போ காலம் சென்றுட்டார். அதுக்கப்புறம் ரஜினி வருவார்னு எதிர்பார்த்தோம், ஒரு ஆன்மீக அரசியல் தமிழகத்தில் வந்து உருவெடுக்குன்னு பார்த்தோம். ரஜினி சாரோட உடல்நிலை, அவரோட ஒத்துழைப்பு இல்லாமல், ரெண்டாவது அந்த ஒரு அரசியல்னால் இன்றைக்கி பணம் கான்செப்டு, இதை ஓரியன்ட் கான்செப்ட்டுக்கும் காசு, கரன்சிக்கும் காசு, நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு அவங்களே வந்து ஒதுங்கிட்டாங்க. இன்றைக்கி கரப்ஷனில் முதலிடம் நம்ம வந்து இப்போ நான் வந்து ஒரு கான்செப்ட் அதுதான் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ அரசாங்கத்துக்கு எவ்வளவோ பணத்தை பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சின்ன கான்ட்ராக்டர் கூட இருக்கட்டும்,
முடியாத அளவுக்கு வந்து அந்த ஊழல் லஞ்சம் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் எராடிகேட் பண்ணுறதுக்கு தேவையான பிளானிங் வந்து இப்போ அடுத்த கட்ட நகர்வு, இப்போ மக்களை பார்த்து மக்களோட பிரச்சனையை தெரிஞ்சுட்டு அடுத்த நகர்வுக்குள்ளே காலை வச்சுருக்கோம். அது இந்த ஒரு 1.5 இயர்ஸ் தான் இன்னும் மேக்ஸிமம் நமக்கு வந்து பிரீத்திங் டைம்னா ஒரு இப்படின்னு பார்த்தாலும் ஒரு 1.25 வருஷம் தான் இருக்குது. இந்த 1.25 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக சொல்கிறேன், திராவிடம் வந்து இனிமே எதிர்காலத்தில் எப்படி வந்து நீதி கட்சி காணாமல் போச்சோ, எவ்வளவோ வரலாறுகள் நம்மளால் சொல்ல முடியும். பல கட்சிகள் வந்து வந்த கட்சி காணாமல் போயிருக்குது. அந்த வரிசை பட்டியலில் திராவிட கட்சிகள் இடம் பிடிக்கும். ஆனால் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்குமா, இல்லை தமிழ்நாடு பேரை கொண்ட, தமிழகம்ன்ற பேரை கொண்ட அடுத்து நாங்கள் ஆட்சி அமைப்போமாங்கிறத மக்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா மக்கள் தான் இங்கே மகேசன், மக்கள் தான் எஜமானர்கள். அதாவது மனசுக்குள்ளே ஒன்று வச்சுருக்கீங்க, தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கணும்னு, அதையும் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்லைங்க, அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னும் அவங்களோட தீர்க்கத்தன்மை, அதாவது தீர்க்கமான திடமான கொள்கைகள் வெளியில் வரல. அதாவது மேலோட்டமாக அடிக்கிறாங்க. மேலோட்டம்னா எல்லாரும் செய்யலாம், மேலோட்டமான பார்வைக்கு நம்ம ஆதரவுகள் தர முடியாது இல்லையா? இப்போ மேலோட்டமான சிந்தனைகள் வந்து இப்போ அவரை சொல்லி குத்தமில்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று வரைக்கும் வந்து ஒரு படத்தில் இயக்குன்னு சொன்னதை கேட்டு தான் அவர் செயல்பட்டு நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இன்றைக்கும் அவரோட தூய சிந்தனையிலேயே அரசியல் பண்ண வந்துட்டாருனா இல்லை. இப்போ நான் உட்காந்துருக்கேன்னா, இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா, என்னோட தூய சிந்தனை, ஒரு தனி மனிதனோட சிந்தனை, இந்த சமூகத்தோட சிந்தனை, சமுதாய அவலங்களை கண்ட சிந்தனை, இத்தனை காண்ட போராட்டங்கள் வந்து முழுமையாக சமூகத்தை நோக்கி இருந்திருக்கு என்னோடது. அவரது வந்து நேற்று வரைக்கும் வந்து இது திரைத்துறையில் இருந்தது. அவருக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சமூகத்தின் பால் எவ்வளவு விமர்சனங்கள் வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த விமர்சனை தாண்டி அவர் இனி எந்த அளவுக்கு களப்பணிக்குள்ள காலை வைக்கிறான்றதை வச்சு தான் எங்களோட கரம் அவரோட ஒத்துழைக்கும். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கான அந்த பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்ற முன்னேற்றங்க நம்மளோட கான்செப்ட். அவ்வளோதான். அந்த மாற்றம் வந்து எந்த நிமிஷம் வேணாலும் எங்கே வேணாலும் வெடிக்கும். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி இல்லையா? அப்போ இல்லைங்க, அவர் வந்து நான் சொல்கிறேன் கேளுங்க, அவர் வந்து அவரோட கான்செப்ட் வேறுங்க. அதான் அந்த கான்செப்ட் விட்டுருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு பக்கம் செவனே உட்காந்துருக்காரு, அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பொதுவாக இப்போ எங்களோட கான்செப்ட் சிம்பிளாக அந்த கான்செப்ட் தான். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் யாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், அந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பக்கத்து வீட்டுக்காரனை கூட, அதை 4 தெரு தள்ளி இருக்கவங்க கூட அரவிந்த் கெஜ்ரிவால் யாரும் தெரியாது. ஆனால் டெல்லி மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. அந்த கான்செப்ட் இருந்தது. அதே கான்செப்ட் எங்கிட்டையும் இருக்குது. நாங்கள் இப்போ கான்செப்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட காமிப்போம். இப்போது அந்த கான்செப்டை கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், கூடிய சீக்கிரம் வந்து அந்த கான்செப்டை வெளியே எடுத்துகிட்டு போவோம். அந்த கான்செப்ட்டு கை கொடுக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா எங்களோட கான்செப்டை வந்து ஆட்சியை பிடிக்கணும், நாளைக்கே வந்து முதலமைச்சர் ஆகணும், நாளைக்கே வந்து எல்லாத்தையும் செஞ்சிடணுன்றது இல்லை. ஆனால் இந்த மக்கள் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த அடுத்த வர ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும். இதுதான் எங்கள் கான்செப்ட். தொடர்ந்து நம்ம இதை பற்றி பேசுவோம். நேர்களே, ஒரு சிறிய விளம்பர காணொளிக்கு பின் நிகழ்வு தொடரும். இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியோடு. நேர்களே, அரசியல் அரங்கம் நிகழ்வு தொடர்கிறது. நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து ஒரு தனித்துவமான நிலையில் தேர்தல் காலத்தை கண்டு வருகிறது. அடுத்த தேர்தல் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு முன்னேற்ற பாதை இருக்குமா? அப்படி அவரோட கான்செப்டை கொஞ்சம் மாற்றணும்னு நான் சொல்கிறேன். அதாவது நாம் தமிழரோட சிந்தனைகள் வந்து செதறும் போது அங்கே இருக்கக்கூடிய தாக்கு பிடிக்க மாட்டாமல் நிர்வாகிகள் தாக்கு பிடிக்க மாட்டாமல் மெர்சல் ஆகி போகிறாங்க. வெளியில் சொல்லட்டுமா, ஒரு தலைவனுக்கான தகுதி என்னன்னா, மக்கள் பிரச்சனை கண்டு குமுறுறது தான் தலைவனோட தகுதி. அந்த குமுறல் வந்து அவர்கிட்ட இருக்குது. அந்த குமுறலே அது கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு நிறுத்தி நிதானமாக செயல்பட்டாருன்னா அடுத்த சர்வைவல் பண்ண முடியும். இல்லைனா இன்னைக்கு இருந்த அந்த சர்வைவலை அவர் இழந்து தான் நிற்கணும். இப்போ இந்த நிலையை எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி இருக்குது நாம் தமிழர் அந்த சூழலில்? அதாங்க இன்னைக்கு பிளான் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், போன வட்டம் அடிக்கே அவர் எந்திரிக்க மாட்டார்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சிம்பத்தைசேஷன் வந்து எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சும்மா ரோட்டில் போய்கிட்டு இருந்தால் என்னை வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. என்ன 4 பேர் போட்டு அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஐயோ பாவம்னு சொல்லுவாங்க. அங்கனுக்குள்ளே போகிற 10 பேர் நின்று ஐயோ பாவம் இப்படி போட்டு அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர் பார்த்து சிரிப்பாங்க. ஏன்னா 10 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் வந்து அசுர மன்னம் படைச்சவங்க, அடுத்தவன் என்ன பண்ணுற அடுத்தவனோட துன்பத்தை பார்த்து சந்தோஷப்படுறவங்களா இருப்பாங்க. ஆனால் மீதி 8 பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ பாவம் சொல்லுவாங்க.
அதே மாதிரி நம் தமிழர் கட்சியோட சின்னத்தை பறித்த உடனே ஐயோ பாவம் போட்ட இதில் அங்கீகாரம் வந்துச்சு. சரி, ஓகே. இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ஐயோ பாவத்தில் அங்கீகாரம் வாங்கிட்டான். இனி அவன்கிட்ட இருக்க ஆட்களை பிரித்து அவனு ஒரு கும்பல் இறங்கி, சரி, திராவிட கும்பல் தான் ஒரு கும்பல் தான், யாரும் திராவிட கும்பல் தான் சொல்கிறேன், இறங்கி இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி கையை பிடிச்சி காலை பிடிச்சி இழுக்கிறாங்க. இதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சதா இல்லை திராவிட இது எல்லாமே திராவிட கழகங்கள் அத்தனையுமே அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்குது. பிடிச்சி இழுக்கிறாங்க, ஓடுறாங்க. அதாவது மெர்சலாகி என்ன பண்ணுறாங்க, இதுக்கு மேலே நம்மளால் சர்வே பண்ண முடியாது, இந்த இடத்துல நம்ம ஓடி போயிடும்னு சொல்லி ஓடுறாங்க. அவங்க கான்செப்ட் என்னென்னா, எப்படியாவது வந்து சீமானை வந்து நியூட்ரலைஸ் ஆக்கணும், அதாவது எப்பயும் இருக்கக்கூடிய நார்மலாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் சீமான் தெளிவாக இருக்கார், எவ்வளோ அடி வேணாலும் கொடுங்கடா, இதை விட்டு ஓடினாலும் பரவாயில்ல, நீ 10 பேர் ஓடினா எனக்கு அந்த இடத்துல ஒரு 50 பேர் சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மைதான், அவர்கிட்ட இருக்க ஒரு சில கான்செப்ட், அதாவது நான் என்னை விட அனுபவசாலி தான் சீமான் வந்து பொறுத்தவரை. அரசியல் அனுபவம் இருக்குது, மக்கள் பண்ணி நிறையா செஞ்சிட்ருக்காரு. நாங்கள் வந்து அட்வொகேட் தொழில் பண்ணாலும் அவர் வந்து சினிமாவில் இருந்து ஆக்கப்பூர்வமாகவே அரசியலுக்குள்ளே காலை வச்சுட்டார். காலை வச்சதும் இல்லாமல் எதிர்த்து பேசுகிறது, அவரோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட வந்து பயங்கரமாக. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்ச நிறையா ஆஃபீஸர்ஸே நான் உட்காந்து அப்போல்லாம் அரசியலில் வந்து காலை வைக்கணும்னு மெசேஜ் இல்லை. ஏன்னா ஆளுமைகள் இருந்துச்சு, 2 ஆளுமைகள் இருக்க வரைக்கும் நமக்கு வேலையே இல்லையே இங்கே தமிழ்நாட்டிலேருந்து. வரும்போது போகும்போது இந்த ஆஃபீஸர்ஸ்கிட்ட பேசும்போது சீமா நல்லா பேசுகிறார் இல்லை சார், நீங்கள் அவர் ஸ்பீச்சை கேட்டிருக்கீங்களா சார், எனக்கே ஷேர் பண்ணுவாங்க, பாருங்கள் சார் எப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு, உங்கள் சிந்தனையில் ஒத்துருக்கார் பாருங்கள் சார், அப்படியெல்லாம் பேசுவாங்க. இன்றைக்கி அதே ஆஃபீஸர்ஸ் நான் போய் உட்காரும்போது, என்ன சார் இப்படி மாறிட்டாரு, கான்செப்டே டோட்டலாக வந்து குழப்பறாரே சார், இப்படி போகிறாரு அப்படி போகிறாரு, இந்த பக்கம் போகிறாரு அந்த பக்கம் போகிறாரு, கோலை சரியாக அடிக்க மாட்டாரே சார், எல்லாம் நோபாலாக அடிக்கிறாரு கிடைக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், அதுக்கு தான் சொல்கிறாங்க பெரியவங்க, ஒன்று கூட இருக்கவங்க தரமான ஆளுங்களாக வச்சுக்கிறணும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கத்தியை கூடங்க, கூர்மையான கத்தி கூட வெட்ட 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 அது வந்து அதனோட செயல்பாடை இழந்துடும், தன்மை இழந்துடும். அதான் தீட்டுவாங்க, கத்தியை கூட தீட்டாங்கன்னா அது மாதிரி புத்தியை தீட்டுவாங்க. புத்தியை ஏன் தீட்டுவாங்கன்னா, எப்படி தீட்டுறது புத்தியை? ஒன்று அரசியல் படிக்கணும், அரசியல் பழகணும், அதே மாதிரி அனுபவத்தை அதிகப்படுத்திக்கிறணும். இன்றைக்கி ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, இந்த ஒரு பேச்சு அந்த ஒரு பேச்சு, இந்த மதத்தை பேச்சு அந்த ஜாதியை பற்றி பேச்சு, இப்படியெல்லாம் பேசும்போது சமூகத்தில் வந்து வெறுப்புக்களை வந்து அதிகமாக சம்பாரிச்சுக்கிட்டு போகிறாரு. சீமான் இன்னும் அடுத்த கட்ட நகர்வுகளில் அவர் மாற்றுவார்னு நம்புகிறேன். என்னென்னா, அந்த சில பாடங்கள் வந்து ஒரு மனுஷனை வந்து உருவாக்கும்னு சொல்லுவாங்க. அவரோட கான்செப்ட் கரெக்டாக, எவை இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் என்னை நம்பி வந்தேன்டா, எனக்கான பாதையை நான் உருவாக்குறேன், என்னை நம்பி மக்கள் வருவாங்க. ஆனால் மக்கள்கிட்ட நீயே போய் எல்லாத்தையும் பேச முடியாது. இப்போ நானே போய் தெருத்துறா பேச முடியுமாங்க? ஏன்னா நான் 234 தொகுதியிலையும் போய் நானே பேசுறதுக்கு முடியுமா? அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா? அதனால் 234 தொகுதியிலையும் என்னோட பிம்பமாக ஆளை உருவாக்கி வச்சுருக்கேன், செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் எப்போ ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க? நான் வந்து அடுத்து ஒரு மீட்டிங் போட்டு இந்த 234 பேர் இவங்க தான், ஆதரவு கொடுங்க, எனக்கா ஆதரவு கொடுங்க, இவங்க செய்வாங்க, செய்யலைன்னா அவங்களுக்கு பதிலாக நான் அந்த உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்ற அந்த ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கணும். மக்கள் அதான் எதிர்பார்க்குறாங்க. நீ வந்து மக்கள் காசை வாங்குற அளவுக்கு அரசியலில் வந்து உனக்கு அங்கீகரிக்கும், மக்களோட வரி பணத்தை வாங்குறீங்க, மக்கள் அங்கீகரிக்கணும், மக்கள் ஓட்டு வாக்குறுதியை வாங்கணும்னா மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறத மக்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்சியில் ஒரு துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அப்படின்றவர் சில பேச்சுக்களை பேசுகிறாரு, அது வந்து எதிராக இருக்குன்றாங்க. ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கு. அதை வந்து தமிழக அரசியலில் எல்லோரும் பேசுகிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது இது சொல்லி வச்சு பேசுகிறாங்களா இல்லை கிள்ளி விட்டு பார்க்குறாங்களாங்கிறதான் நீங்கள் கவனிக்கணும். என்னை பொறுத்தளவில் இது ஒரு அரசியல் தான், அரசியல் பழகு அவ்வளோதான். அதில் வந்து விசிகா இது அந்த கட்சியே அதை உருவாக்குதா? விசிகா ரொம்ப தெளிவாக இருக்குது. அதில் ஒரு கையே போனால் கூட அவங்கள பொறுத்தல, ஒரு கையை வெட்டிட்டா கூட பரவாயில்ல, ஆனால் அங்கே நான் அரசியல் பழகிக்கிடுவேன், இதுதான் அவங்களோட கான்செப்டாக இருக்குது. அதுக்கு ஆதவ் அர்ஜுனாங்கிற ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கான பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த சர்ச்சை எப்போ வந்துச்சு? முந்தானத்து விஜயோட அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு பேசினப்போ தான் வந்துச்சு. அதில் யார் கலந்துக்கிற போகிறதா முன்னாடி தகவல் வந்துச்சு? திருமாவளவன் வந்துச்சு. இதுதான் அரசியல் பழகுறாங்க, அவ்வளோதான். இப்படிலாம் சொல்லி பார்த்தோன்னா என்ன ரியாக்ஷன் வரும்? மிஞ்சி மிஞ்சி போனால் என்னங்க, அப்படி கொஞ்சம் நாளைக்கு வெளியே இருப்பா, போ நீ அங்கே போய் கற்றுக்கோ, நாளைக்கு அப்படி தான் முடிவு எடுப்பாங்க. அப்படி தானே அங்கே ஒரு ஆள் வேணும்ல. இப்போ உதாரணத்துக்கு நீ வந்து இங்கேருந்து பிரித்து அப்படி தானே நட்டிக்கிட்டு இருக்காங்க. திராவிடம் வந்து அதனோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த 75 வருஷம் தாக்கு பிடிச்சதுக்கு ஒரே காரணம், இப்போ அதை தான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்கோம். தாக்கு பிடிச்சதுக்கு காரணம் என்னென்னா,
தெளிவாக ஒரு பயிரை நட்டுவாங்க. இப்போ அதில் வந்து தளபதியோட காட்டில் நல்ல பயிர் விளைஞ்சிட்டு இருக்குது. ஓகே, நம்மக்கிட்ட இந்த விஷச்செடியை வளர்த்துட்டோம். இந்த விஷச்செடியை எப்படியாவது அங்கே போய் நட்டிட்டோம்னா அங்கே இருக்க செடியெல்லாம் விஷமாக்கிடலாம். இதுதான் அவங்களோட கான்செப்ட்டு. அப்படியே என்ன பண்ணுவாங்க, பிடிங்கி கொண்டு போய் இந்த விஷச்செடியை நல்லா விளைஞ்சிட்டு இருக்க பயிர் இருக்கக்கூடிய அந்த இதில் நட்டி விட்டுருவாங்க. அந்த ஒரு செடி மீதி எல்லா செடியும் விஷமாக்கிடும். இப்போ ஆதவ அந்த மாதிரி விசைச்செடியா? ஆதவ் அந்த மாதிரி விஷச்செடியா அப்படிங்கிறத விட அவர் இருந்தக்கூடிய இடம், அந்த பற்றை. இப்போ விஜய் அதை சேர்த்தாருன்னா விஜயோட டோட்டல் அவுட்டு. அதாவது விஜயோட எய்ம் அண்ட் ஆம்பிஷன் அந்த நிமிஷம் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து விளக்கப்பட்டால் அங்கே தான் போவாருன்ற மாதிரி. அங்கே போனால் அதை ஏற்றுக்கிட்டாருனாலே அங்கே அவுட்டு. அதை தான் நான் சொல்கிறேன்ல, விஜய் அவுட் ஆயிடுவார். விஜய் அவுட்டு. விஜய்க்கு வந்து அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்மே கிடையாது. மக்கள் வந்து தூக்கி எஞ்சிடும். ரசிகர்களுங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. படம் நல்லா 4 படத்தை நீங்கள் ஃப்ளாப் கொடுங்க, ரசிகர்கள் வந்து அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவான்னு பாருங்கள், ஓடி போயிடுவாங்க. ஓடி போயிடுவான்ல, அவ்வளோ தூரம் விகரஸ் ஆயிடுவான். நான் எதிர்பார்த்த தலைவன் இல்லடா நீ, நான் எதிர்பார்த்த உன்னை நான் இந்த இடத்துல எதிர்பார்க்கல அப்படின்றான் ஒரே இடத்துல. அது மாதிரி தான் இங்கேயும். இங்கே வந்து நீ வந்து செலக்ட் பண்ணுறது கரெக்டாக செலக்ட் பண்ணு. உன்னால் சர்வே பண்ண முடியுமாங்கிறது இங்கே வந்து களம் பார்த்துக்கிட்டு இருக்குது. மக்கள் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. பேசலாம். இப்போ சாமி கூட நாளைக்கு அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்லலாம். என்னால் செயல்படுத்தும் போது இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன, இதை சவால்கள் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதை கலையிற அளவுக்கு கெப்பாசிட்டியை வளர்த்துட்டு நம்ம என்னென்னு செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல, அதான் நான் சொன்னல உங்கள்கிட்ட, நல்ல செடி வளர்த்துட்டாரு. அதாவது அவரோட சிந்தனை கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமாக திரைப்படங்களில் கொண்டு வந்து மக்கள் இளைஞர் மத்தியில் எடுத்துகிட்டு போய், ரசிகர் மத்தியில் எடுத்து போய், மக்கள் மத்தியில் எடுத்து போய் அவ்வளோ பெரிய கூட்டத்தை காமிச்சிச்சு. இந்த இடத்துல நீ எப்படி, விஜய் அதான் கேட்குறேன், இந்த இடத்துல நீ எப்படி உன்னோட பிளாட்ஃபார்மை, உன்னோட கட்டடத்தை நீ எழுப்புறங்கிறத தான் மக்கள் பார்த்துட்ருக்கான். நீ அதை வர்ஜினாவை தூக்கி கொண்டு போய் அங்கே வச்சுட்டாலே உங்கள் கதை முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் பேசும்போதே 2 வேறுபட்ட கருத்தை பேசுகிறீங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அவர் ஆதவ அர்ஜுனாவை இயக்குதுன்றீங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகளே அவங்க இந்த மாதிரி ஒன்றை உருவாக்கி வெளியில் வெளியில் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு செட்டப் அப்படி தாங்க அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது எப்படின்னா, நான் இந்த இடத்துல இடம் இருக்குங்க, இங்கே வந்து ஒரு பஸ்ஸு, ஒரு சிம்பிளாக உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி, பாம்பன் கூட புரியுற மாதிரி சொன்னேன், ஒரு பஸ்ஸில் 10 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறாங்க. திராவிடம் அப்படி தான் ட்ரெயின் பண்ணுது. டேய், இந்த இடத்துல ஒருத்தன் உருவாயிட்டான்டா, அவன் தனி பஸ்ஸில் போகிறேன், அந்த பஸ்ஸில் கூட்டம் ஏறிச்சுன்னா நம்ம பஸ்ஸு காலி. என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ஒன்று தூக்கி வெளியே போடுறேன், டேரெக்டாக வெளியே போட்டேன்னா நீ அங்கே போயிரு, அந்த பஸ்ஸில் எத்தனை பேர் இருக்கான், என்ன இருக்கான், அவன் வீக்னஸ் என்ன, பலம் என்ன, பலவீனெல்லாம் விசாரிச்சு என்று சொல்லணும். அதுதான் உன் டியூட்டி. ஆனால் நான் வெளியில் என்ன காமிப்பேன்னா, நீ இங்கே லாய்க்கியல்னு தூக்கி வெளியே போடுறேன், நீ அவனுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போடுறேன்னு சொல்லிட்டு வெளியே போட்டுருவாங்க. வெளியே போய் அங்கே போய் எல்லாம் கற்றுக்குருவார், பயிற்று எல்லாம் இதுதான் நடக்குதா, இதுதான் ஸ்கெட்சா, ரைட், ஓகே, எல்லாம் இங்கே சொல்லிடுவார். அதோட சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் இங்கே நடக்குது. காலகாலமாக நடக்கக்கூடிய ஒரே விஷயம் அதுதான். நம்ம அமைப்பெல்லாம் இருக்குங்க, திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, வெளியில் வந்தியா அப்படியே ஓரமாக உட்காந்துக்கோ, மக்களுக்கு உனக்கு அந்த இடத்துல ஆதரவு இருக்கா, இந்த சீட்டாக இந்த இடத்துல வேலை செய்ய, மக்களை ஆதரவிக்க சொல்கிறது. ஆனால் இதுக்கப்புறம் நீ வெளியே போயிடாது, கட்சி தாவல் பண்ணுறதோ இல்லை வந்து மக்களுக்கு துரோகம் பண்ணுறதோ பண்ணிடாத. நாங்கள் ஒன்றும் சும்மா இருந்தாலும் மேலே ஒருத்தர் இருக்கான், அவன் சரியான நேரத்தில் உனக்கு எல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விடுறதில்ல. அது மேலே இருக்கிறது யார், அட்வைஸ் கேட்கறது இல்லை. அதுதான் நம்மளை படைச்ச எல்லாம் மேலே ஒருத்தர் இருக்கார்ல, எல்லாத்துக்கும் மேலே இருக்கார்ல, அவர் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகிறது. அவரோட அதை நாங்கள் என்ன, தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தோட கான்செப்டே அறம் வெல்லும், அவரோட சேவகர்கள் நாங்கள், அவ்வளோதான். எங்களுக்கு எப்படின்னா எம்மதமும் சம்மதம் எங்கள் கான்செப்ட்டு. எம்மதத்தில் வேணால் நீ இருந்துட்டு போ, ஆனால் மனுஷனா இரு, அன்பை காட்டு, அடுத்தவனோட சொத்தை அபகரிக்க நினைக்காத, உன்னோட உழைப்புக்கான ஊதியத்தை இறைவன் கொடுக்குறானோ இல்லையோ இந்த தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் கொடுக்கும், அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ வேலை வாய்ப்பும் கொடுக்குறீங்க? கண்டிப்பாக கொடுக்குறோம், சரி, திறம்பட கொடுக்குறோம். உன்னோட தகுதிக்கான வேலையை வச்சுக்கோ, சைடில் இந்த பணியை செய், அரசியல் பண்ணு, அரசியலை கற்றுக் கொடுங்க. அதை மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, மீனை கொடுக்காத, ஒரு நாள் திண்டு மறுநாள் வயிறு வசிக்கும், ஆனால் மீன் பிடிக்க கற்றுக் கொடுன்னு சொல்கிறாங்க, கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கற்றுக் கொடுக்கும்போது ஒரு சில கல் வந்து என்ன பண்ணுதுன்னா, அதை சிலை வடிக்கும் போது எப்படி ஒரு சில கல் ஒத்துக்கிட்டு இருக்குதோ அது மாதிரி வந்து வழி தாங்கி நம்ம கூட ட்ராவல் பண்ணுது. ஒரு சில கல் வந்து ஐயோ என்ன இவ்வளோ ஹார்ஸாக இருக்கார், இவ்வளோ இதெல்லாம் இருக்கார், இதெல்லாம் வச்சுட்டு எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுது, உடஞ்சி போயிடுது. அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. இருக்கக்கூடிய அந்த சிற்பத்தை நம்ம தயார் பண்ணியிருக்கோம், மக்கள்கிட்ட எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், எக்ஸிபிஷன் காமிக்க போகிறோம். அதோடு சேர்ந்து நம்ம ஒத்த கருத்தோடு இருக்கக்கூடிய நிறையா அமைப்புகள், சிறு சிறு அரசியல் கட்சிகள், அதை அதை சிறு துளி பெருவெல்லம்னு காமிப்போம். நிச்சயமாக 2026 ஒரு பெரும் திருப்பணியை காமிக்கும். 2026 தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏகப்பட்ட வரவேற்பு இருக்குது.
அதாவது கூட்டணி தலைமை தாங்குகிற சில கட்சிகள் அவங்கள வந்து அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். இருக்கிற கட்சியும் கூட அவங்கள விடுறதா இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் ஒரு புகழ்பெற்ற செல்வாக்கு மிக்க கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, இதில் 2 விஷயந்தான். தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு கட்சின்னு யோசிக்கும்போது அந்த கட்சியோட தலைமையை பற்றி யோசிக்கணும், அதனோட தியாகத்தை பற்றி யோசிக்கணும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும், எனக்கும் பொருந்தும், இது காலம் சென்ற தலைவர்களுக்கும் பொருந்தும், இன்றைக்கி இருக்க அரசியல் தலைவர்களுக்கும் பொருந்தும். திருமாவளவனை பொறுத்தளவில் உண்மையிலே சிந்தனைகள் வந்து அவர் சார்ந்த சமூகம் சார்ந்த மக்களுக்கு நல்லதை செய்யணும், அதில் மாற்று கருத்தே இல்லை அந்த மனுஷனுக்கு. அதனால் மக்கள் தலைவனை அங்கீகரிச்சிட்டான், ஒட்டுமொத்தமாக அங்கீகரித்து வச்சுருக்கான், அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அவர் பொறுத்தளவில் அவருக்கான ஓட் பேங்கிங், அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எப்படி 1% 2% சொல்லி வாக்கு சதவீதம் வந்து திருப்பு முனையாக இருக்கோ அது மாதிரியான வாக்கு சதவீதம் அவர்கிட்ட உண்மையிலே இருக்குது. அதுக்கான பிளாட்ஃபார்மை பக்காவாக உருவாக்கி வச்சுருக்காரு. அது அறவில்ல செய்கிறாரா இல்லை வந்து அதர்மவில்ல செய்கிறாராங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கு. ஆனால் ஏதோ ஒரு வழியில் உருவாக்கி வச்சுருக்காரு. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓட் பேங்கிங்காக மக்கள் அலைகிறாங்க. அதாவது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த திருப்பு முனை தானே அவங்களுக்கு வேணும். இப்போ ஒரு தொகுதியில் அவங்க மக்கள், இப்போ அவர் சார்ந்த ஜாதிய மக்கள் இருக்கு, அது ஜாதி கட்சி தான் ஆல்மோஸ்ட்டு. அதாவது திருமாவளவனை பொறுத்தவரை ஜாதி ரீதியாக தான் அவர் வந்து கட்சியை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காரு வெளியே. ஒரு சமூகம் சார்ந்த கட்சியாக அவர் இது வரைக்கும் டெவலப் ஆகலை, அதுக்கான அங்கீகாரமும் மக்கள் கொடுக்கல. ஆனால் அந்த சமூகம், அந்த ஜாதிய மக்கள், அந்த பர்டிகுலராக அவர் சொல்கிற மக்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. அது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இன்றைக்கி திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும், ஏன் நாளைக்கு வரக்கூடிய எந்த ஒரு களத்தை சந்திக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஓட் பேங்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இன்க்ளூடிங் மீ. ஓட் பேங்கிங் தான் இங்கே முக்கியம். அந்த ஓட் பேங்கிங்கால் எப்படி இந்த ஒரு மாற்றம் உருவாகும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி தான் ராமதாஸ், இப்போ நீங்கள் கேட்டிங்க அப்போ டச் பண்ணல, இப்போ டச் பண்ணுறேன். அதே மாதிரி தான் ராமதாஸ் கையிலையும் அவர் சார்ந்த அந்த வன்னிய சக்திகளோட ஓட்டு பேங்கிங் இருக்குது. அது இப்போ கொஞ்சம் டவுனில் இருக்குது. ஏன்னா இவர் அவங்க இங்கே அப்படி இப்படின்னு மாறி வந்து ஒரு கொள்கைகளை வந்து ஒரு தீர்க்கமான கொள்கைகள் இல்லாததுனால கொஞ்சம் அதில் வந்து தொய்வு இருக்குது அவங்களுக்கு. அதை சரி கட்ட முடியுமா முடியாதாங்கிறது நீ எதிர்காலம் தான் டிசைட் பண்ணும். பட் ஹவவர் த ஃபேக்ட் ரிமைன்ஸ் இட் வந்து அவரோட ஓட் பேங்கிங்லையாவது பிஜேபி ஏதாவது கோல் அடிக்க முடியுமான்னு பார்த்தாங்க. என்ன ஆச்சு கடைசியாக? எல்லாம் நோபாலம் எல்லா இடத்துலையுமே ஆயிடுச்சு. என்ன எதுக்காக சொல்ல வரேன்னா, இவரோட அந்த ஒரு திராவிட எதிர்ப்புனா திராவிட எதிர்ப்பில் தெளிவாக நிற்கணும். அது மாதிரி இல்லை. இப்போ நாங்களாம் வந்து திராவிட எதிர்ப்புனா எதிர்ப்பு தான். நாளைக்கு நீ திராவிடம் கூப்பிட்டு எனக்கு எம்பி சீட் தரேன், எம்எல்ஏ சீட் தரேன், திராவிட கட்சியிலேருந்து எனக்கு அப்படி கட்சியுடைய ஆதரவோ அங்கீகாரமாக தேவையே இல்லை. இப்போ நீங்கள் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறீங்களா, தமிழ் தேசியம் வழியில் போகிறீங்களா? இல்லைங்க, தமிழ் தேசியம்னு இல்லை. நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இந்த தமிழகத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்குதுங்க. அந்த வரலாறு ஆங்கிலேயர் ஆட்சி காலங்கள், முகலாய படையெடுப்பு காலங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வரலாறு அழிக்கப்பட்டுச்சு. அதாவது சேர சோழ பாண்டியர்கள் இன்றைக்கி கூட விஜய் ப்ரொமோட் பண்ணார் வச்சார் அப்படின்னா, இப்போ நான் வந்து மதுரையில் பிறந்தாலும் என்னோடய பூர்வீகம் பார்த்திங்கனாக்கா நான் தேவர்குடியில் தான் பிறந்தேன், மறவர் குலத்தில் பிறந்தேன். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இது வந்து சுதந்திரத்திற்கு முன்னாடி அந்த முகலாய படைகளுக்கெல்லாம் முன்னாடி வந்து மறவர்களுக்குன்னு ஒரு தனி இது இருந்தது, மகத்துவம் இருந்தது. ஆனால் அந்த மகத்துவம் வந்து மண்ணோட மண்ணாக போனதுக்கு காரணம் என்னென்னா, தொடர் படையெடுப்பு, தொடர் சிறைச்சேதம், தொடர் வந்து எவன் தலைவனாக இருந்தாலும் வெட்டி கொன்று போச்சனால எல்லாரும் ஓடி ஒளிஞ்சு பதுங்கி வீரர்கள்லாம் வந்து அப்படியே மண்ணோட மண்ணாக மக்கி போனது மாதிரி வந்து உரமாயிட்டாங்க. முக்குலத்தோருக்குன்னு ஒரு வரலாறு, சேர சோழ பாண்டியர்களுக்கு அந்த வரலாறு மண்ணோட மண்ணாக மக்கி உரமாக நிற்கிது. இப்போ அந்த உரத்தை நான் வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான் கான்செப்ட். அந்த இது வரும்போது இப்போ நீங்கள் சாதி சார்ந்த அரசியல் பண்ண போகிறீங்க. எது சார்ந்து? சாதி சார்ந்த அரசியல். சாதி சார்ந்த தர்மம் இல்லை, தர்மம் சார்ந்து பண்ண போகிறேன். அதாவது தர்மம் சார்ந்து, அறவழி சார்ந்து, அன்பு சார்ந்து, அதான் அனைத்து மக்களையும் அரவணைக்கிறதுக்கு. இப்போ நீ எந்த ஜாதியில் வேணாலும் இருந்துட்டு போங்க. இப்போ நான் கூட அவரோட தியாகத்தை பாராட்டுறேன் அப்படின்னா, அவரோட ஜாதிக்கு அவர் உண்மையாக இருக்கார், விசுவாசமாக இருக்கார், அது எனக்கு பிடிக்கும். ஆனால் பிற ஜாதி மேலே நீ வெறுப்பு காமிக்கிறது எனக்கு பிடிக்காது. இப்போ என் ஜாதி மேலே இருக்க பற்று எனக்கு பிடிக்கும். அதே இது என் ஜாதிக்காரன் தப்பே பண்ணான்னா நான் சொல்லுவேன், நீ பண்ண தப்பு, நீ ஜாதிக்காரங்கிறதுக்காக ப்ரிவிலேஜ் உனக்கு கிடையாதுன்னு சொல்லுவேன். மனுஷனாக இரு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நீ வந்து அரசாளுக்கு வா, இல்லை ஆட்சி கொண்டு வா, என்ன வேணால் மண்ணுக்கு முறிந்த மனிதனாக மாறும். ஃபஸ்ட்டு இந்த மண்ணுக்குரிய மனிதனாக மாற்றுறதா என் கடமையாக உட்காந்துருக்கேன். இந்த உரங்கள், அதாவது விளைஞ்சிருக்கக்கூடிய உரங்களை தட்டி எழுப்புறேன். அந்த உரத்தில் என்ன இருக்குன்னா பாதுகாப்பு இருக்குது.
இப்போ மனுநீதி சோழன் சொல்லிட்டு சோழன் யாருங்க அவர் சொல்லுங்கள். மனுநீதி சோழனை ஏன் வந்து இன்றைக்கி இத்தனாயிரம் ஆண்டு காலங்கள் ஆயிடுச்சு, அவர் பேரனோ பேத்தியோ புள்ளையோ வைக்கல அந்த இடத்துல சிலையை. யார் வச்சது? நீதிமன்றத்துக்குள்ளே உட்காந்துருக்கு யார் வச்சது? யோசிங்க. நீங்கள் உண்மையான சிந்தனையும் உங்களோட செயல்பாடும் இருந்தாலும் எத்தனை ஆண்டு காலங்கள் கழிந்தாலும் உங்களோட சிந்தனையும் உங்களோட செயல்பாடும் உருவெடுக்கும். அது உருவெடுக்கும் போது போலிகள் எல்லாம் இன்றைக்கி பெருசாக அப்படி இருப்பாங்க, நாளைக்கு காணாமல் மண்ணோட மண்ணாக போயிடுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி மண்ணில் தான் உரம் ரெடியாக இருக்கே. இப்போ தமிழ்நாட்டில் தேசிய அரசியல் பேசுகிறவங்க அந்த கொள்கை பின்பற்றுறவங்கன்னு ஒருத்தர் இருக்காங்க. திராவிட அரசியல் சார்ந்து ஒரு குழு இயங்குறாங்க, தமிழ் தேசியம் சார்ந்து ஒரு குழு இயங்குறாங்க. இந்த மூன்றில் நீங்கள் எதில் இருக்கிறீர்கள், அல்லது புதிதாக ஏதாவது ஒன்றில் இருக்கிறீர்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இந்த மூன்றிலுமே நான் மாறுபட்டிருக்கேன். அதாவது நிறைய என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன வந்து எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, பிஜேபியோட சேர்ந்து இவர் செயல்படுறாரு, பிஜேபியோட பிம்பம் அப்படின்னு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன டி டீம் ஏபிசிடி எல்லா டீமும் தான், எல்லா டீமும் சொல்லியிருக்காங்க. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஏன் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நான் வந்து என்னோடய சித்தாந்தம் தான், என்னோடய கொள்கை தான். இப்போ டெல்லியில் வந்து நான் வந்து வாழ போன இடம், அங்கே தான் நான் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும், டெல்லி ரெசிடெண்ட்டாக வந்து நான் பிறந்த பூமி இது. இந்த பூமி நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றேன், படித்தேன், அரசியல் படிக்கிறேன். இப்போது அங்கே யாருக்கு ஆதரவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் தேடும்போது ஒரு மையப்புள்ளில் வந்து நிற்கிறேன். அங்கே இருக்குனாக்க பிஜேபியில் வந்து நிற்கிறீங்க. இது ஒரு மையப்புள்ளில் நிற்கிறேன், பிஜேபியில் நிற்கலைங்க, அதான் சார் ஒரு மையப்புள்ளியில் நிற்கிறேன். என்னோட சிந்தனைகள் மாறுபடுது. சிந்தனைகள் மாறுபடுதுன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே காங்கிரஸ் வந்து இருக்கிறது வரைக்கும் நல்லா சூப்பராக ஆட்சி பண்ணாங்க. 3 டைம் காங்கிரஸ் தான் ஓட்டு போட்டாங்க. நான் கொஞ்சம் மாற்றினேன். எப்போ மாற்றினேன் என்னோட சிந்தனைனா, கெஜ்ரிவாலுக்கு மாற்றலாமே, ஏன்னா ஒரு புதுசாக ஒரு ரத்தம் வருது, இது என்னோடய உரிமை, என் வாக்குரிமையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கெஜ்ரிவாலுக்கு மாற்றி பார்க்கலாம், ஒரு சாமானியை வந்து ஆட்சி பண்ணனா எப்படி இருக்குன்னு தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆட்சி நான் மட்டும் இல்லை, என்னை சார்ந்த அத்தனை பேருமே எங்கள் அந்த காவுன்னு சொல்லுவோம், அதாவது எங்கள் ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டு பேர், அந்த ஒரு கிராமம், நாங்கள் இருக்கக்கூடிய அந்த பக்டோலாங்கிற அந்த எல்லாத்துக்கும் நானே போயிட்டு எப்பா போடுங்க, ஒரு நல்ல ஒரு தரமான மனுஷன் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட வச்சேன். வந்தான் அந்த மாதிரி செஞ்சான். அதான் முக்கியம், உங்களுக்கு செஞ்சான். ஆனால் அந்த செயல்பாடு வந்து ஆளுங்கட்சியாக இருக்கவங்களுக்கும் பிடிக்கல, எதிர்கட்சியாக இருக்கவங்களுக்கும் பிடிக்கல, மத்திய அரசுக்கும் பிடிக்கல, மாநில அரசுக்கும் பிடிக்கல. ஆனால் ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணார். அதுதான் நல்ல விஷயம் பண்ணனால தானே இன்றைக்கும் சவால் விட்டுட்டு எனக்கு சிஎம் வேணும், நான் அடுத்து ஜெயிச்சு நின்றுக்கிறேன். நீங்கள் எத்தனையோ பேர் கிரிட்டிசைஸ் பேக்கப் பண்ணி நான் தான் சொன்னேன்னு சொல்லி எல்லாம் சொன்னதுனால இப்போ நானே சொல்லுவேன்ல, நான் உன்னை நம்பி இவெல்லாம் ஓட்டு போட வச்சேன், நீ என்ன எப்படி ஊழல் பண்ணிட்டு வச்சுட்டேன். இல்லை நான் ஊழல் பண்ணல, எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? நான் அடுத்த எலெக்ஷனில் நான் நின்று மக்கள்கிட்ட சப்போர்ட் பண்ணி ஊழல் பண்ணேன், என்னை மக்கள் ஆதரிக்க போகிறாங்க, இல்லை நான் அட்ரஸ்லாம் போகிறேன். அந்த ஒரு கான்செப்டில் கீழே இறங்கியாச்சுல்ல ஏன்னா இப்போது தெருவில் இருக்கவனை கூப்பிட்டு நீங்கள் உச்சத்திலே வச்சா கூட அவன் திருப்பி தெருவில் படுக்கிறத பற்றி ஃபீலே பண்ண மாட்டான். உதாரணத்துக்கு நான் ஒரு விவசாயி பையன், நான் வந்து வழக்கறிஞர். இப்போ எனக்கு எங்கள் அப்பா விவசாய நிலம் நிறைய எழுதி கொடுத்து போயிருக்கார், வீல் எழுதி வச்சுட்டு போயிட்டார். நான் என்றைக்குனாலும் விவசாயி தான், அதில் என் ரத்தம் என்னோடய செயல்பாடுகள் மாறப்போகிறது கிடையாது. அடிஷ்னலாக தான் இந்த குவாலிஃபிகேஷன், அரசியல்வாதிங்கிறது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், வழக்கறிஞர் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், உலக மனித உரிமை ஆணைய தலைவருங்கிறது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். என்னையா செய்ய போகிற எத்தனையும் வச்சுக்கிட்டு ஏன் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்? எப்படி செய்ய போகிற? எப்படி செஞ்சாலும் சரி ஒரு இடத்துல வந்து நிற்கிது அரசியல் அதிகாரம். அந்த ஆட்சி அதிகாரத்தை கரெக்டான ஆள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போமே, நல்லவர்களை தேர்ந்தெடுப்போமே. அப்படி நல்லவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது நல்லோரு ஆண்டால் எல்லோரும் வாழ்வார். அதுதான் நம்ம கான்செப்ட். அதை தான் கொண்டு வரணும். இப்போ இந்த சிந்தனைகள்லாம் மாற்று சிந்தனைகளை உருவாக்குறதுக்கு ஒரே காரணம்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனாக சொல்கிறேன் உங்களுக்கு, காங்கிரஸ் பீரியடில் இருந்த ஒரு பாதுகாப்பு பிஜேபி பீரியடில் இருக்கான சுத்தமாக இல்லை. ஒரு 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 மனுஷனுக்கான ஒரு த்ரெட்டுக்கு ஒரு உண்மையிலே ஒருத்தங்களுக்கு த்ரெட் இருக்குது. ஜெயலலிதாவுக்கு த்ரெட் இருந்தது, கருணாநிதிக்கு த்ரெட் இருந்தது, Z+ கொடுத்தாங்க. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? காங்கிரஸ் கவர்மெண்ட்லாம் நடந்துச்சு. பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு வருவோம். இன்றைக்கி எனக்கு நீ ஆதரவு தருவியா? இல்லை ஆதரிப்பேனா உனக்கு எல்லாம் செய்கிறேன், இல்லையா அப்படியே இது பண்ணுறேன். அதெல்லாம் தப்புங்க. அது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இது வந்து மன்னராட்சியோ கிடையாது. இன்றைக்கி என்னன்னாலும் ஆட்டலாம், இந்த 5 வருஷம் தான் ஆட்ட முடியும். அதுக்கப்புறம் அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடுவாங்க இந்த மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கான், ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். இல்லை அந்த மாதிரி தான் இருந்து 10 வருஷம் முடிச்சு இப்போ 11ஆவது வருஷம் வந்துட்டாங்களே. அதுதான் எவ்வளோ கோல்மால் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. நீதித்துறையில் இருக்க நீதி அரசர்கள் வெளியே வந்து உட்காந்து ஐயோ முகியோ அப்படின்னு சொல்லிட்டாங்க.
எந்த சரித்திரத்தில் 70 ஆண்டு காலங்கள் முடிஞ்சு 72 ஆண்டு காலத்தில் தான் வந்து நீதித்துறையில் இருக்க தலைமை நீதிபதியை குறை சொல்லி சக நீதிபதிகள் ரோட்டுக்கு வந்திருக்காங்க. இன்னும் நிறையா பேர் கையாலாகாமல் உட்காந்துருக்காங்க. நம்ம வேலை நம்ம வந்து கூலிக்கு மாரடிக்கிற வேலை செஞ்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லவே இல்லை. ஏன்னா அது தெளிவாக ரிட்டையர்டு நீதிபதிகள் நேற்று கூட ஒரு நீதிபதி சொல்லியிருக்கார், பேர் சொல்ல விரும்பலை. நேற்று கூட ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி இந்த தீர்ப்பு தப்பு, இது விரோதமான தீர்ப்பு அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்திய தீர்ப்பை சுட்டி காமிட்டாரு. இடபிள்யூஎஸ் அது அவர் வழக்கறிஞர் நாரிமனா, அவர் ஜட்ஜாக இருந்தார். சரியா? எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொன்றிலையுமே ஒரு அன்பார்ஷியாலிட்டி போய்கிட்டு இருக்கு. அது நீதி எல்லாம் வந்து நீதிமன்றத்தில் வந்து நீதி கிடைச்சோன்னு ஆசைப்படுறாங்க, மக்கள் நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக சுக்குநூறாகி போய்கிட்டு இருக்குதுங்க. இன்றைக்கி பங்களாதேஷோட நிலைமை என்ன? பங்களாதேஷோட நிலைமை என்ன? ஒரு இன்றைக்கி இங்கே இருக்க மைனாரிட்டி அங்கே மெஜாரிட்டி ஆயிடுச்சு. அதே மாதிரி எழுச்சிங்கிறது எந்த நிமிஷத்தில் வேணாலும் வரலாம். அது ஏன் சாவில் வரலாம், உங்கள் சாவில் வரலாம். அது மாதிரி வந்து இப்போது வந்து பார்த்திங்கனாக்கா இந்திய சுதந்திரம் எதனால் வந்துச்சு, எத்தனை பேரோட சாவால் வந்துச்சு யோசிங்க நீங்கள். அதாவது எதிராளிக்கும் சாவுனாலும் அந்த இடத்துல வந்து சுதந்திரம் தான். நம்ம சுதந்திரத்துக்காக போராடின தியாகியோட சாவுலையும் அந்த இடத்துல சுதந்திரம் தான். இப்போ காந்தி அப்படிங்கிற ஒரு மனுஷன் எதனால் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார்? இது வரைக்கும் விடை காண முடிஞ்சுதா? நேதாஜி என்ன ஆனார் சொல்ல முடியுதா? நம்ம வந்து என்ன சொல்ற சிவிலைசேஷன் கண்ட்ரியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த நாடும் இந்த நகரமும் பியூர் சிவிலைசேஷனில் தானே உட்காந்துருக்குது. அதாவது நம்ம கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்துலேயும் உயர்ந்தானே நிற்கிறோம். மனித ஆற்றல் இவ்வளோ பெருசாக இருந்தப்போ கூட இது வரைக்கும் விடை காண முடியாத புதிர்கள் எவ்வளோ இருக்குது நம்ம நாட்டில். அது மாதிரி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் பதிலடி கண்டிப்பாக கொடுப்பாங்க. தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் விடை காண முடியாத ஒரு கட்சின்னு சொல்ல வரீங்களா? விடை காணும், அதை தான் காண்றதுக்கான முயற்சியை தான் கையில் எடுத்து களம் கண்டுகிட்டு இருக்கோம்னு சொல்ல வரேன். தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் முழுமையாக விடை காணுவதற்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் வகுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நன்றி. உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றியை தெரிவித்து நன்றிங்க. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.